ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லைவில் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயஸ்ரதி அம்மாவுக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா ஜெயஸ்ரதி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சாரி குழந்தைன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்க பையன் பிரகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்க ஜெயஸ்ரதி அம்மா வந்து பாட்டி ஆகிட்டாங்க. ஓகேவா? அது என்ன குழந்தை ஏது குழந்தை அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த இந்த அவங்க வீடியோ போடுறத சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுதான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம ஜெயஸ்ரதி அம்மா வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க. மேலே ஒரு ஆசிரியராக இருக்காங்க. கடந்த ஒரு வருஷ காலமாக அவங்க வீட்டில் பார்த்தா ஒரே கண்ணீரும் கவலையும் ஒரே போராட்டமாக தான் இருக்குது. ஏன்னா மகள் பிக்கியா அவங்க வந்து எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க, அம்மா அப்பா கூட சேர மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க, ஒரே கவலை. இப்படி இருக்கும் மகன் பிரகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ரெண்டாவது குழந்தை பிறந்ததுலாம் செய்கிறது சந்தோஷமான விஷயம்தான் மக்களே. ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அது என்ன தப்பு தெரியுமா? நம்ம டீச்சர் அம்மா வந்து ஜெயஸ்ரதி அம்மா என்னத்த வீடியோ போட்டாங்க. நண்பர்களே, நான் வந்து பாட்டி ஆகிட்டேன், ஆனால் குழந்தை வந்து என்ன குழந்தை அப்படின்னு நாங்கள் நாளைக்கு வீடியோவில் சொல்லுதோம் அப்படின்ட்டு பிரகனும் அவங்க டீச்சர் அம்மா அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே இவங்க ஆரம்பத்துலேருந்து என்னென்னா அவங்க மாதமாக இருக்கும்போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயஸ்ரதி அம்மா அவங்க கணவர் பிரகன் எல்லாருமே கண்டிப்பாக எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லி ஒயாமல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது நிறைய என்ன சொன்னாங்க, எம்மா இப்படி ஒயாமல் சொல்லிட்டு இருக்காதியே, இப்படி தான் ஒருத்தர் இந்த சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் வீடியோ போடாத இருப்பான்னு பிரதர், அவர் வந்து இப்படி தான் வெளிநாட்டில் போய் ஸ்கேன் பண்ணி எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறகுன்னு சொல்லி ஸ்கேனில் பார்த்து சொல்லிட்டாரு. நீங்கள் அதே மாதிரி பணம் இருக்குன்ட்டு எதுவும் ஸ்கேனுக்குன்னு பார்த்து ஆம்பளை பிள்ளைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுதீங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் கேட்டாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா, நீங்கள் செய்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதும் நடக்குமோ எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தவங்க குழந்தை பிறந்தோம் சந்தோஷமாக முதல்ல எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இல்லை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, நான் பாட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பேரம் பிறந்திருக்கு பேத்தி பிறந்தன்னு சொல்லுவாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் வீடியோ போட்டு எனக்கு குழந்தை பிறந்தன்னு நண்பர்களே, நான் மீதி நான் நாளைக்கு சொல்கிறேன் என்ன குழந்தைன்னு சொல்கிறேன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், என்னத்தை சொல்ல எனக்கே தெரியல. நீங்கள் பள்ளி ஆசிரியர், அவங்க பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி செய்யலாம், இல்லை நீங்களாவது வீடியோ போட்டு எனக்கு பேரம் பிறந்திருக்கு பேத்தி பிறந்து சொல்லலாம். அதை விட்டுட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சா நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எனிவே மக்களே, நான் ஒன்று சொல்லுதேன், அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கோ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கோ எப்படியும் ஒரு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஆமாம், 10 குழந்தை பிறந்தாலும் அவங்க அசர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி பிக் ஃபேமிலி, ஒரு பெரிய சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபேமிலியாக வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், இந்த குழந்தை பிறந்த நேரத்துலையாவது நம்ம பிரிக்கியாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தோட சேரணும், தன்னோட அண்ணன் பிள்ளையை வந்து பார்க்கணும், மருமகளும் ரெண்டாவது கண்டிப்பாக பார்க்கணும். அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாக தலதூங்கி பல்லாண்டு வாழணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக கர்த்தரை கண்டிப்பாக வணங்குறேன். ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். அது என்ன குழந்தையோ பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்தது சந்தோஷம். வயிற்று பாருங்க அழிச்சிக்கலாம். சரி, அவங்க கண்டிப்பாக நாளைக்கு சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு பிரகம் வகையிலையோ ஜெயஸ்ரதி வகையில சொல்லுவாங்க. நம்மளும் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுவரை உங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.